வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தினகரனை போனில் பேசி மிரட்டிய கூட்டணிக்கு பணிய வைத்த அமித்ஷாவா? ஒரு பரபரப்பான அரசியல் களம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் இன்னும் சிறிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள் கொண்டு வர அதற்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் செய்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அந்த வகையில்தான் அண்மையில் கூட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று என்டிஏ கூட்டணியில் இணைந்து மீண்டும் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற அமமுகவின் தலைவர் தான் டிடிவி தினகரன் அவர்கள். அதாவது அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் அவர்கள் ஒன்றிய உள்துறை அமித்ஷா அவர்களை போனில் பேசி மிரட்டி தங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் என்ற செய்திகள் எல்லாம் அரசியலிலே ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறதா. இதைத் தொடர்ந்துதான் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லி சென்று ஒரு ரகசியமாக அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாராம். விரைவில் அமமுக அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது இன்னும் சில மாதங்கள் நடைபெற உள்ளதால் தேர்தலை சந்திக்க அனைத்து கட்சிகளுமே தயாராகி வருகிறதா. அதில் அதிமுக பாஜக கூட்டணியில் சமீபத்தில் அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அந்த வரிசையில் அமமுகவும் கண்டிப்பாக இடம்பெறும் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் கண்டிப்பாக தஞ்சையில் கடந்த 5ஆம் தேதி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்ததாம். இந்த கூட்டத்தில் கூட தினகரன் பேசுகையில் தமிழகம் அமைதி பூங்காக நிகழ்கிறது, அது என்றைக்குமே தொடர வேண்டும். அதாவது சாதி மதம் கடவுளின் பெயரை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பயன்படுத்தி இங்கு வாழும் மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேர்தலுக்காக தயாராகுங்கள். அதாவது கூட்டணி பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். தேர்தல் நேரத்தில் யார் எதிரி யார் துரோகி என்றெல்லாம் கண்டிப்பாக என் கண்களுக்கு தெரியாது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான் தினகரன் பேசுவதற்கு முன்பாகவே உறுதியாக ஒருவர் அவசரமாக ஓடி வந்தவரிடம் செல்போனை கொடுத்துள்ளார். அதாவது எதிர்முனையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தினகரனை போனில் வாங்கி கொண்டு தனியாக சென்று பேசினாராம். ஓகே சார் என்ற வார்த்தை மட்டுமே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். பின்னர் மேடைக்கு வந்து அமர்ந்தார். சிறிது நேரத்தில் மீண்டும் அமித்ஷாவிடம் போன் வந்தது. அப்போது தனியாக சென்று மெல்லிய குரலில் பேசியுள்ளார் தினகரன். பின்னர் மேடைக்கு வந்த தினகரனை இறுகிய முகத்துடன் இருந்துள்ளாரா. அதாவது போனில் பேசுவதற்கு முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறிய தினகரன் போனில் பேசிய பிறகு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க வேண்டாம் என நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை கேட்டு அமமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறதாம். இது குறித்து அமமுக நிர்வாகிகள் கூறுகையில் தஞ்சை மீட்டிங்கில் நடக்கும் பொழுது 2 முறை அவசரமாக தினகரன் போன் செய்திருக்கிறார். போனில் பேசிய பிறகுதான் அவரது நடவடிக்கை வித்தியாசமாக இருந்தது என்றும் அவரது ஆதரவாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக இந்த ஒரு பரபரப்பான சூழலில் கண்டிப்பாக தினகரன் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கும் பட்சத்தில்தான் அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.